ஹாய் அண்ட் வெல்கம் டு விஷுவல் மீடியா சிஸ்டம். இன்றைக்கி வந்து ஒரு மிக்சர் வீடியோ. ஸோ MG16XU பற்றி ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ரீஃப் வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து எலாபரேட் ஆப்ரேட்டிங் வீடியோ. ஸோ நான் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ போடுறேன்னு. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரீஃப் வீடியோ வேணும்னு. ஸோ அதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ என் கூட ஜாவித் இருக்கார். ஜாவித்க்கும் நிறையா டவுட்ஸ் இருக்குது இந்த மிக்சரில். ஸோ சொல்லுங்கள் ஜாவித், என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த மிக்சரை பற்றி? எனக்கு அண்ட் நிறைய பேருக்கு இருக்கிற மெயின் காம்ப்ளெக்ஸான கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஸோ ஒய் சோ மெனி நாப்ஸ் இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி அண்ட் சிம்பிளி. ஷூர். ஸோ இந்த மிக்சரில் எல்லா மிக்சரும் பார்த்தீங்கன்னா சேனல் பை சேனல் இருக்குது. ஸோ ஆடியோ வந்து ஒவ்வொரு சேனல் இருக்குது. ஸோ இந்த ஒரு சேனலில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா சேனலும் கற்றுக்கிட்டதுக்கு சமம். ஏன்னா இதோட ரிப்ளிகா தான் மற்ற சேனல்ஸ்லாம். ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த மிக்சரை பொறுத்த வரைக்கும் காம்போ கனெக்டர் இருக்குது. இது வந்து லைன் லெவல் அண்ட் மைக் லெவல் இன்புட். ஸோ காம்போ கனெக்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோனோ பின்னோ போடலாம். ஸோ இது ஃபோனோ இன்னு அண்ட் ஆல்சோ இது வந்து அன்பேலன்ஸ் சிக்னல். ஸோ பேலன்ஸ்டு XLRம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மைக் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ மைக் கனெக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் இருக்குது அண்ட் ஹை பாஸ் ஃபில்டர் இருக்குது. ஸோ பேடோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிவ் அட்டென்யூஷன் டிவைஸ். ஸோ இந்த பாசிவ் அட்டென்யூஷன் டிவைஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட்டில் சப்போஸ் உங்களுக்கு ஹை லெவல் இன்புட்ஸ் வருது, லைக் கிட்டார் ஆர் பேட் ஆர் ஈவன் ஹை லெவல் இன்புட்ஸ். இந்த பேடுன்றதுக்காக நான் பேடுன்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் அது பேட் கிடையாது, இது வந்து வேறு அப்படின்னு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். இது வந்து நான் பேடுக்கும் யூஸ் பண்ணலாம், மற்ற ஹை லெவல் எல்லா இன்புட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். அண்ட் ஆல்சோ ஹை பாஸ் ஃபில்டர் இருக்குது. ஹை பாஸ் வந்து உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணும், 80 kHz கட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஹைஸை பாஸ் பண்ணும். ஸோ ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ இது வந்து வாய்ஸ் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. எனி இன்ஸ்ட்ருமெண்ட் தட் டசன்ட் நீட் லோஸ். எக்ஸாக்ட்லி. லைக் இப்போ டாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ கீழே இருக்கிற லோ ஃப்ரீக்வன்சி அதில் வந்து சீப்பின் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹை லெவல் சிக்னலை கம்மி பண்ணும். அண்ட் இதில் ஒன்றும் பிரச்சனையும் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆடியோ வரலன்னுவாங்க. ஏன்னா இது வந்து -26 dB கம்மி பண்ணுறதுனால ஸோ ஆடியோ ரொம்ப கம்மியாகிடும் அண்ட் நார்மல் டைனாமிக் மைக்ஸ் யூஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆனில் வந்து எப்போ வைக்கணுன்றது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு மிக்சரும் நீங்கள் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும், அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கெயின் லெவல். ஸோ இப்போ நான் வந்து இந்த மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேந்தம் பவர் மைக்கு. ஸோ இங்கே நான் பேந்தம் பவர் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த பேந்தம் வந்து குளோபல் தான், விச் மீன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே இன்புட் இருக்கும். 1 to 12 சேனல் வந்து பேந்தம் ஒர்க் ஆகும். கரெக்ட். ஸோ இதில் ஒன்றும் கன்சர்ன் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பேந்தமில் வந்து நான் இதில் நார்மல் மைக் போடுறேன், இதில் வந்து நான் கண்டென்சர் மைக் போட்டிருக்கேன். ஸோ இது ஆன் பண்ணால் அந்த மைக் போயிடுமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் XLR வழியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. இது வந்து பேலன்ஸ் கனெக்டர். இந்த மாதிரி ஃபோனோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனோவில் இந்த மாதிரி XLR கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பேந்தம் வந்து இது குளோபல் தான். சில மிக்சர்ஸில் இண்டிவிஜுவல் பேந்தம்ஸ் இருக்கும், இதில் வந்து குளோபல் விச் மீன்ஸ் ஆல். ஸோ கம்மிங் பேக் டு த கெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து இன்புட் கெயின். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மார்க் கொடுத்துருப்பாங்க. இது இந்த லெவல் கெயின் வந்து ஹெல்த்தியான கெயின்னு. பட் இது வந்து தம் ரூல் கிடையாது. இட் கேன் பி எனிவே. பட் மேக் ஷுர் நீங்கள் இது எவ்வளோ ஓப்பன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாய்ஸையும் வரும். ஸோ உங்கள் சிக்னல் வந்து ஹெல்த்தியாக வைங்க. ஸோ சிக்னல் ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் மைக்கை கரெக்டாக ஹோல்ட் பண்ணணும், 3 inches கேப்பில் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் இதே நீங்கள் ஒரு கிட்டாரில் வைக்கிறீங்கன்னா ப்ராப்பராக அந்த பிரிட்ஜில் வைக்கணும் கிட்டாரில். அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரம்மில் வைக்கிறீங்கன்னா ஆடிக்குவேட்டான ஸ்பேஸ் விட்டு ட்ரம்மில் வைக்கணும். ஸோ நீங்கள் இன்புட்டை வந்து ஹெல்த்தியாக எடுத்திங்கன்னா, சிக்னலை ஹெல்த்தியாக எடுத்து இதில் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஹெல்த்தி சிக்னல் ஈக்குவல் டு ஹெல்த்தி அவுட்புட். ஸோ இது இன்புட்டு. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் கம்ப்ரெஸர். ஸோ இது ஆடியோ கம்ப்ரெஸ் பண்ணோம். இதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு ஆடியோவோட கம்ப்ரெஸ் ஆகும்போது எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணணுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அட்டாக் அண்ட் ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் ஆல்சோ கெயின் காம்பன்சேஷன். ஸோ ஆடியோ கம்ப்ரெஸ் ஆகிறதுனால கெயினை வந்து நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கெயினை வந்து ஃபீட்பேக் அதோட லூப் கொடுப்பாங்க. ஸோ அந்த கெயினை காம்பன்சேட் ஆகிறனால உங்களுக்கு ஓவரால் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஃபீட்பேக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். அண்ட்
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் மெயினாக எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? ஸோ கம்ப்ரஸரோட முக்கியமான யூசேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்கை நான் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ சில பேர் இங்கே ஹோல்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அண்ட் சில பேர் கிட்டத்தட்ட இங்கேயே வச்சுருவாங்க. கிட்ட வச்சு அவங்க பேசும்போது ரொம்ப கத்துறாங்க, இல்லை ரொம்ப லவுடாக இருக்காங்க. சில பேர் நேச்சுரல் வாய்ஸே லவுடாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் கம்ப்ரஸர் போட்டிங்கன்னா அவங்க என்ன தான் கற்றுனாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வாய்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க அந்த த்ரெஷ்ஹோல்டுன்றோம். இதில் வந்து அந்த 3 பேராமீட்டர்ஸும் ஒரே இது பேர் வந்து ஒன் நாப் கம்ப்ரஸர். இது யமஹா தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களோட எல்லா மிக்சர்லேயும் இந்த ஒன் நாப் ஒரு முக்கியமான ஃபீச்சர். இப்போ மற்ற கம்பெனிஸ்லேயும் இந்த ஒன் நாப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ரஸர் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். பட் இது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அடுத்தப்புறம் உங்களுக்கு டைனமிக் செக்ஷன், விச் மீன்ஸ் உங்களோட ஈக்குவலைசர். ஸோ ஈக்குவலைசரில் உங்களுக்கு தெரியும் லோ மிட் ஹை அப்படின்னு. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி வந்து அது பேஸு. ஸோ இதெல்லாமே பேஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் பேசுகிறேன். இப்போ வந்து பேஸ் ஹலோ செக் டெஸ்டிங். ஸோ என் வாய்ஸ் உங்களுக்கு பேஸியாக கேட்கும். அண்ட் இது வந்து ஸ்வீப்பபிள் மிட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு 2.5 kHz வச்சுட்டு அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அந்த ஃப்ரீக்வன்சி வேண்டாம்னா அதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்வீப்பபிள் மிட். சில மிக்சரில் வந்து ஒரே ஒரு நாபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹை மிட் லோன்னு இருக்கும். இதில் வந்து ஸ்வீப்பபிள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ஸ்வீப் த ஃப்ரீக்வன்சி. அதுதான் இதோட அட்வான்டேஜ். அண்ட் இது ஹை ஃப்ரீக்வன்சி விச் மீன்ஸ் ஷார்ப்னஸ். ஸோ இந்த ஹை மிட் லோ இதுக்குள்ளே இந்த ஸ்பெக்ட்ரமில் 20 Hz to 20 kHz நம்ம ஹியூமன் ஹியரிங் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராடாக பிரிச்சிங்கன்னா ஹை மிட் லோ தான். ஸோ ஒரு ஆடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து எவ்வளோ ஃப்ளாட் ரெஸ்பான்ஸாக இருக்கோ அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். அண்ட் என்னோட சஜஷன் எப்படின்னா, நீங்கள் EQ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோட தேவையில்லாத ஃப்ரீக்வன்சியை நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது முக்கியம். அண்ட் ஆடிட்ரியாக நீங்கள் அதை கேட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த மியூசிக்கு இந்த ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும், காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு யோசித்து நீங்கள் வந்து அதை ஆடிட்ரியாக ஃபீல் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஹோம் ஆடியோ சிஸ்டமில் இருக்கிற பேஸ் ட்ரிபிள் மாதிரி கிடையாது. ஷார்ப்னஸ் ஃபுல்லாக வச்சு கேட்குறோம், பேஸ் ஃபுல்லாக வச்சு கேட்குறோம், அது கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடியோ. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இது வந்து ஈக்குவலைசர் செக்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 1, 2, 3 இருக்குது. இது ஆக்ஸ் 1, 2, 3. ஸோ ஆக்ஸ் 1ஓட ஆடியோ வந்து இங்கேருந்து வெளியே போகும். உங்களுக்கு ஆக்ஸ் அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ ஆக்ஸ் 1, 2, 3 இருக்குது. ஸோ ஆக்ஸ் அவுட் அப்படின்னா இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அது ஆக்ஸிலரி அவுட்புட். உங்கள் 3.5 அதையும் நம்ம ஆக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஸோ இட்ஸ் ஆக்ஸிலரி. ஸோ ஆக்ஸிலரி மீன்ஸ் like more inputs or more outputs. That's the dictionarical term. ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ணுறது ஆக்ஸிலரி அவுட்புட். ஸோ இந்த சேனலில் வர ஆடியோவை இந்த ஃபேடருக்கு அப்புறம் போகிறது இல்லாமல் ஃபேடருக்கு முன்னாடியே இந்த சேனலோட அவுட்புட்டை வேறு ஒரு ஸ்பீக்கருக்கோ, ஒரு மானிட்டர் ஸ்பீக்கருக்கோ, ஒரு இன்இயர் மானிட்டர்ஸ்க்கோ கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆக்ஸ் வந்து பயன்படும். ஸோ இது வந்து ஒரு மியூசிஷியனுக்கு நீங்கள் ஆக்ஸ் 1 கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் அந்த மானிட்டரில் வேணுமோ அது கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆக்ஸ் முக்கியமாக பயன்படுது. இப்போ ஆக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது. ஆக்ஸ் 3யில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் ப்ரீ அண்ட் போஸ்ட்டுன்னு இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் ப்ரீ வச்சு ப்ரெஸ் பண்ணி வால்யூம் வச்சிங்கன்னா இங்கே வர ஆடியோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் ஃபேடர், நீங்கள் ஃபேடர் கீழே இருந்தாலும் சரி, ஃபேடர் இன்க்ரீஸ் பண்ணா இருந்தாலும் சரி, இங்கே வர ஆடியோ வந்து டைரெக்டாக உங்களுக்கு இந்த மானிட்டருக்கு போயிடும். மானிட்டரோ இன்இயர் மானிட்டரோ எது நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போயிடும். சப்போஸ் நீங்கள் போஸ்ட் வச்சுட்டிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் வர ஆடியோ தான் அதுக்கு போகும். ஸோ அதுதான் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட்டு ஸ்விட்சோட டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் இன்ஜின் இருக்குது. எஃப்எக்ஸ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டில் உப்பு மாதிரி. ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக்கே வந்து கெடுத்துடும். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே எஃபெக்ட்ஸ் இன்ஜின் இருக்குது. 24 டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் எந்த எஃபெக்ட்ஸ் வேணும்னு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதோட லெவல்ஸை நீங்கள் அதோட டைமிங்கை வந்து நீங்கள் வச்சுட்டு ஸோ நீங்கள் இங்கே வந்து எஃபெக்ட்ஸை வந்து இது எஃபெக்ட்ஸ்
மாஸ்டர். ஸோ இதை வந்து ஸ்டீடியோவுக்கு அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அண்ட் இந்த சேனலில் இந்த எஃபெக்ட்ஸ் வருது. இப்போ நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட்ஸோட வரும். ரிவர்ப் இருக்குது. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது நம்பர் 3. ஸோ நம்ம எப்படி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நான் அதோட இன்டர்னல் பேராமீட்டர் ஆஃப் டைமிங்கை இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, 24 எஃபெக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஃபெக்ட்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் லைக் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு சின்ன ரூமில் இருக்கீங்க, ஒரு 50 பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஹாலோட எஃபெக்ட் கொடுக்கணும் ஆடியோவில் அப்படின்னா நான் ஹால் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அந்த சின்ன ரூமில். ஆனால் நிஜமாகவே நான் ஒரு ஹாலில் ப்ரோக்ராம் பண்ணுறேன், ஒரு 200-400 பேர் இருக்காங்க, அங்கே வந்து ஒரு சின்ன ரூமோட எஃபெக்ட்ஸ் கொடுக்குறோன்னா அது வந்து ஸ்மால் ரூம் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி அந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே இருக்கமோ அதுக்கு ஆப்போசிட்டு மாதிரி யூஸ் பண்ணுறது ஒரு டெக்னிக். ஒன்று டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக்கு சப்போஸ் இப்போ நம்ம ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணுறோம், மியூசிக் ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு பாட்டு இருக்குது, அது ஆல்ரெடி வந்திருக்கு, அந்த பாட்டை வந்து ரீப்ளே பண்ணுறாங்க, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டில் என்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் எஃபெக்ட்ஸு. இதுக்கப்புறம் பேன். ஸோ பேன் வந்து லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. ஸோ இந்த பேன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நீங்கள் பண்ணுறீங்க, லெஃப்ட்டில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு கீபோர்டு, கிட்டார்லாம் லெஃப்ட்டில் இருக்குது, ஸ்ட்ரிங் அண்ட் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லெஃப்ட்டில் இருக்குது, பெர்கஷன்லாம் ரைட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஸோ கீபோர்டெலாம் லெஃப்ட்லேயும் பெர்கஷன்ஸ்லாம் ரைட்லேயும் போட்டிங்கன்னா ஸோ கீபோர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லெஃப்ட் இன்க்ளைண்டாக இருக்கும், பெர்கஷன்ஸ்லாம் ரைட் இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அது கண்ண மூடி கேட்கும் போது அந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த மியூசிக்கல் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ, அந்த ஆர்டிஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறையா அதர் யூஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டீரியோ பேன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பர் சிக்னல்ஸ் போகும். இல்லைனா இது ஸ்டீடியோ நீங்கள் இன் கொடுத்தும் மோனோவாக தான் போகும். ஸோ நீங்கள் ஸ்டீடியோ இன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் பண்ணிடணும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே நீங்கள் வந்து 3 ஸ்விட்ச் பார்க்கலாம். ஸோ இங்கே வர ஆடியோ எல்லாமே இந்த ஸ்விட்ச் வழியாக தான் ரவுட் ஆகி போகுது. ஸோ இட்ஸ் அசைனிங் ஸ்விட்ச். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீடியோவை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன், இப்போ வாய்ஸ் வந்து ஸ்பீக்கரில் கட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணால் தான் இந்த ஆடியோ வந்து டைரெக்டாக இங்கே போய்டும், மாஸ்டர் ஸ்டீடியோ அவுட்புட். அண்ட் ஆல்சோ நிறைய பிகினர்ஸ்க்கு வர்ற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்டீடியோ ஆன் பண்ணாமையே வால்யூம் வரல. ஆமாம், இந்த ஸ்டீடியோ ஆன் பண்ணாமல் அவங்க லெவல் வச்சுப்பாங்க. இங்கே வந்து லெவல் வரும், இங்கே பீக் லைட் கூட எரியும் சில டைம், ஆனால் வந்து ஆடியோ வரலன்னுவாங்க. கடைசியில் பார்த்தா இதை ஆன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மிக்சரில் வந்து உங்களுக்கு இது ரெட் கலரில் அதனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ தெரியறதுக்காக. அண்ட் டாக்கிங் அபவுட் பீக், இந்த பீக் லைட் வந்து லைட்டாக கிளிப் ஆகலாம், எப்போயாவது ஒரு வாட்டி வந்துட்டு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரம்லாம் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது எரியும். என்னதான் நீங்கள் லெவல்ஸ் இவ்வளோ கம்மியாக வச்சாலும் சில டைம் இது எரிய தான் செய்யும், பட் கண்டினியூஸாக எரியக்கூடாது. அண்ட் இது ஹார்மோனிக், அது வந்து ஒரு ஆடிட்ரியாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து விஷுவலாக தெரியணுன்றதுக்காக தான் இந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் ஷுர், ஐ திங்க் இதில் இந்த என்டையர் ஸ்ட்ரிப்பில் முக்கியமான நாப் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கெயின் நாபை தான் சொல்லுவேன். அண்ட் இது கெயின் நாப் நீங்கள் ஒரு வாட்டி வச்சுட்டு நடுவில் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐ வுடன்ட் அக்ரி, பிகாஸ் இந்த கெயின் நாப் சப்போஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கிட்டாரில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லைனா நேச்சுரலாக சில பேர் பாடிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வாய்ஸ் ஓப்பன் ஆகி வரும், அப்போ நீங்கள் அதை கம்மி பண்ணியே ஆகணும். இல்லை நான் இது வச்சுட்டேன் செட் லெவலு, இதை நான் யூஸ் பண்ணக்கூடாது, நான் ஃபேடரில் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ அதோட கான்சிக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த லெவல் தான் வந்து உங்களுக்கு ஆக்ஸுக்கும் போகுது, இந்த லெவல் தான் உங்களுக்கு மாஸ்டர் ஃபேடருக்கும் போகுது, இந்த ஃபேடருக்கும் போகுது. ஸோ இந்த லெவலை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் என்டையர் சேனல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு PFL அப்படின்னு இருக்கும், அதாவது ப்ரீ ஃபேட் லிசன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லைட் எரியும். ஸோ இந்த லைட்டை வச்சு தான் நீங்கள் உங்களோட லெவல்ஸை வந்து பார்ப்பீங்க. இப்போ நான் பாருங்கள், இப்போது லெவல்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன், இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்கள், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்கள், இப்போ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது லெவல்ஸு. அண்டு ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் கிளிப் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான் இருக்கணும், இந்த லெவல் தான் இருக்கணும்.
டில் த ஆரஞ்ச் வரைக்கும் இந்த ஆரஞ்சு வரைக்கும் வந்துட்டு போகலாம். ஆமாம், இது வந்து ஹெல்த்தியான லெவல். ஸோ அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கெயின் லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஒரு லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கேலிப்ரேட் பண்ணி தான் இந்த லெவலில் அவங்க வந்து டிமார்க்கேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் ஹெல்த்தி கெயின் இருக்கும். நீங்கள் மைக்கை ஒழுங்காக பிடிச்சி சோர்ஸ் கரெக்டாக வந்தது அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது அவங்க ஒரு நிர்ணயம். டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மைக்ரோஃபோன் அண்ட் த ஹோல்டிங் ஆஃப் மைக்ரோஃபோன். ஸோ நான் திருப்பி மைக் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் ஆப்பேல வரும்ன்ற மாதிரி மைக் பிளேஸ்மெண்ட் அண்ட் சோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துட்டிங்கன்னா இந்த லெவல்ஸை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த மற்றது எல்லாமே வந்து ஈஸி தான். மற்றதெல்லாம் ரொம்ப சின்ன சேஞ்சஸ் தான். இது வந்து மேஜர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிஎஃப்எல்லை போட்டு நீங்கள் லெவல்ஸ் பார்க்கலாம் விஷுவலாக. நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இங்கே போட்டு ஆடிட்ரியாக எவ்வளோ ஆடியோ வருதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த பிஎஃப்எல் வந்து ஒன்று விஷயத்துக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் மியூசிக் ஓடிட்டுருக்கு, கிட்டார், கீபோர்ட், பியானோ, வாட் எவர், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஃப்ளூட்டு, வாய்ஸ் எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்கு. எல்லாமே இந்தந்த லெவலில் ஓடிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. சப்போஸ் ஒரே ஒரு பெர்க்யூஷனில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் வருது, அந்த சவுண்டு கரெக்டாக இல்லை, சப்போஸ் அந்த பெர்க்யூஷனை மட்டும் நீங்கள் ஈக்யூ பண்ணணும் மிட் ஆஃப் த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோனில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோனில் மற்ற எல்லா சேனலும் கேட்காது. அந்த பர்டிகுலர் சேனல் நீங்கள் இந்த சேனல் செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் தான் உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும். லைக் அது மிக்சர்ஸ்லாம் சோலோன்னு ஒரு ஆப்ஷன். சோலோ இங்கே வந்து பிஎஃப்எல். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஆஸ் அ நேம் சஜஸ்ட் சோலோவோ அது மட்டும் தான் கேட்கும். அப்போ வந்து அந்த ஈக்யூவோ அந்த டைனாமிக்ஸை நீங்கள் மாற்றிட்டு சப்போஸ் அந்த மைக் வந்து ஹவுல் ஆகுதுன்னா அப்போ அதோட கெயினை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதோட டைனாமிக்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா மற்ற எல்லா மிக்ஸையும் நீங்கள் சேர்த்து கேட்க முடியும். ஸோ இந்த மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். யமஹாவோட ரொம்ப ஹையஸ்ட் சோல்டு மிக்சர். இந்த மிக்சரில் நிறைய ஃபீச்சர் இருக்குது அண்ட் நிறைய பேர் இது வாங்கியிருக்காங்க. அண்ட் இது வாங்கிட்டு ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி இந்த மிக்சரை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய கற்றுக்க முடியும். இது வந்து ஒரு பேசிக் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அண்ட் யூ கேன் கோ இன்டு டிஜிட்டல் மிக்சர், யூ கேன் கோ இன்டு அதர் மேஜர் ஹை ஃபார்மேட் லார்ஜ் ஃபார்மேட் மிக்சர்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். And also tell me about this in the switches, in the two switches. ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டீரியோ பண்ணிங்கன்னா ஸ்டீரியோ லைன் அவுட்புட் வரும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோவே போகாது. உங்கள் மெயின் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 and 2. ஸோ இது என்ன 1 and 2னா குரூப் 1 and 2. ஸோ இது குரூப் 1 and 2, இது குரூப் 3 and 4. ஸோ இந்த குரூப் 1 நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே குரூப் அவுட்புட் இருக்குது. ஸோ இது வந்து குரூப் 2 அண்ட் இது குரூப் 1 அண்ட் 3 and 4 அண்ட் 1 and 2. ஸோ இந்த குரூப் லெவல்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த குரூப்பை நான் ஆன் பண்ணேன்னா இங்கே வர ஆடியோ வில் கோ டு த குரூப்லேருந்து ஐ கேன் அசைன் தட் டு அ ஸ்டீடியோ சேனல், ஸ்டீடியோ அவுட்புட். இல்லைன்னா இங்கே வந்து அவுட்புட் இருக்குது, குரூப்புக்குன்னே ஒரு அவுட்புட் இருக்குது, 1 2 3 4னு குரூப் இருக்குது. இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்கஷன்ஸ் இருக்குது, ஒரு ட்ரம் கிட் இருக்குது. ஸோ ஐ ஹேட் டு டாமு ஒரு 4 பீஸ் ட்ரம் கிட் இருக்குது, கிக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வால்யூம் அதோட லெவல்ஸை வைக்கிறீங்க, ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து வாய்ஸ் இருக்குது, மற்ற ஸ்ட்ரிங் அண்ட் கிட்டார் ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம வந்து கிக்கை இன்க்ரீஸ் பண்ணவா இல்லை ஒரு ஓவராலாக நீங்கள் ட்ரம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணணும். திடீர்னு வந்து வோக்கலோட லெவல் கம்மியாக இருக்கணும், ட்ரம் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படி. கரெக்ட், ஒன்றுனா பண்ண தேவையில்லை. ஆமாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரே ஃபேடரில் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு குரூப் ஆக்கி அந்த குரூப்பை ஒரு ஃபேடர் ஆக்கிட்டு இந்த ஃபேடரை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டீடியோ அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபேடரை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ட்ரம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது வந்து வைஸ் வர்ஸாகவும் யூஸ் ஆகும். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ தான் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஒரு கேமஃப்ளாஜாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ட்ரம்ஸை எல்லாமே, ஏன்னா ட்ரம்ஸ் தான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன்லேயே வந்து கொஞ்சம் லவுடான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ட்ரம்ஸை வந்து ஒரு குரூப் போட்டுட்டு அந்த ட்ரம்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ஈக்யூவில் சொன்ன அதே லாஜிக் தான் இதுலேயும். எவ்வளோ நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து அன்வான்ட் ஃப்ரீக்வன்சி அன்வான்ட் சவுண்டை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மிக்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் குரூப்பிங். அண்ட் குரூப்பில் ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ குரூப் அவுட்புட் எடுத்துகிட்டு நான் சொன்னேன்ல பெர்கஷன் செக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மானிட்டர் கொடுத்துடலாம். ஸோ அவங்க வாசிக்கிறது அவங்களுக்கே ரெஃபரன்ஸ் கேட்குறதுக்கு, ஸோ ஆக்ஸ் அவுட்புட் எடுக்கிறது இல்லாமல் ஒரு மானிட்டர் அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்டு இந்த அவுட்புட்டை குரூப்பை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் வரதை அவங்க கேட்டுப்பாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சர் வந்து வெர்சடைல். இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மிக்சர், ஒரு ஸ்டூடியோலையும் அதை பார்க்கலாம், ஒரு லைவ் செக்மெண்ட்லேயும் ரெண்டல் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இன்ஸ்டலேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டலேஷனில் குரூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அந்த ஆடிட்டோரியமில் வந்து மெயின் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் வந்து இந்த லெஃப்ட் ரைட்டில் போய்டும். அண்ட் அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டால் ஸ்பீக்கர்ஸ் இல்லைனா வந்து ஒரு க்ரீன் ரூம் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அதை வந்து இதிலேருந்து எடுக்க முடியாது. எடுத்தால் இந்த இன்புட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வருதோ அதுவும் அங்கே கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் ரூமில் வந்து எனக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் கேட்கணும், எனக்கு வந்து ஃபுல் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸு ஆடிட்டோரியம் நடக்கிற அத்தனை பெர்ஃபார்மன்ஸு கேட்கணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் அவுட் எடுத்து குரூப் 1லேருந்து அவுட் எடுத்து அந்த குரூப் 1ல் என்னெல்லாம் சேனல்ஸை நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அந்த சேனல்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1ல் நீங்கள் வெறும் சேனல் 1 கொடுக்குறீங்க. அந்த சேனல் 1ல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ க்ரீன் ரூமில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் கேட்கும், என்டையர் பெர்ஃபார்மன்ஸோ இல்லை மற்ற விஷயமோ இது கேட்காது. ஸோ இன்ஸ்டலேஷனில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ ஒரு மிக்சரை வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி வேறு நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ and also about the line and USB. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சராக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா போஸ்ட் கோவிட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் முக்கியமாக வீடியோ கான்ஃபரன்சிங், ஜூம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரில் பேக் சைடில் வந்து ஒரு யூஎஸ்பி அவுட்புட் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, உங்கள் பிரிண்டரில் ஒரு அவுட்புட் வருங்கள அந்த மாதிரி பிரிண்டர் கேபிள். ஸோ யூஎஸ்பி 2.0 வரும். அதை எடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த மிக்சர்லேருந்து அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண அப்புறம் DAW ஏதாவது ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் விச் மீன்ஸ் யுவர் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர், இதில் வந்து அவங்களே வந்து ஸ்டெயின்பர்கோட ட்ரைவ் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களே வந்து கியூபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஆடாசிட்டி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது, பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற மெயின் ஸ்டீடியோ லெஃப்ட் அண்ட் ரைட் அதில் ஸ்டீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஹை குவாலிட்டி ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா இதுக்குள்ளேயே பில்ட்இன் சவுண்ட் கார்டு இருக்குது. ஸோ சவுண்ட் கார்டு தனியாக வேண்டாம், இதுக்குள்ளேயே சவுண்ட் கார்டு இருக்குது. ஸோ ரெக்கார்டிங் டிவைஸாக நீங்கள் இந்த மிக்சரை யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார்ப்பரேட் இவெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெண்டல் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க கார்ப்பரேட் இவெண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு கார்ப்பரேட்லேயே அவங்க வந்து இந்த மாதிரி மிக்சர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி எடுத்து அவங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஜூம் ஓப்பன் பண்ணி ஜூமில் வந்து இந்த மிக்சரோட ஜூமில் ஆடியோ செட்டிங்கில் இந்த மிக்சர் MG16X1 காட்டும். அதை வந்து அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மிக்சரில் மைக் கனெக்ட் பண்ணி பேசினா ரிமோட் ஆடியன்ஸுக்கு இந்த மிக்சர் வழியாக ஆடியோ அங்கே போகும். போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆன் எக்ஸாக்ட்லி. அவங்க பேசுகிறதும் இந்த மிக்சருக்கு இந்த சேனலில் வரும். ஸோ இதில் யூஎஸ்பி அண்ட் லைன் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் தூக்குனிங்கன்னா, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவங்க பேசுகிறது இந்த மிக்சர் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கரில் கேட்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு எல்இடி வாலோ இல்லை டிவி இல்லைனா வந்து ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே கேன் ஆக்சுவலி டூ அ வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸிங் அ PA சிஸ்டம்.
இட் வில் பி வெரி இன்ட்ராக்டிவ் அண்ட் நேச்சுரல், ஹவுலிங் இருக்காது, கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஜூம்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரைவ்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் ஜஸ்ட் ஒர்க் சீம்லெஸ்லி. இது ப்ளக் அண்ட் ப்ளே. ஃபஸ்ட்டுலாம் வந்து நம்ம வந்து இதுக்காக ஒயர் இன் அவுட் ஒயரு ஒரு சின்ன சவுண்ட் கார்டெலாம் பண்ணுவோம். பட் இப்போ வந்து இதுலேயே எல்லாமே பில்டினாக இருக்கிறனால இது வந்து இந்த சவுண்ட் கார்டையே, ரெக்கார்டிங் சவுண்ட் கார்டையே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங்கு யூஸ் பண்ண முடியும். நைஸ். யா. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், டெல் மீ அபவுட் த ஸ்டீரியோ அவுட் இங்கே. ஏன்னா இங்கே ஃபோனோ கேபிள்ஸ்க்கான அவுட்டும் இருக்குது, எக்ஸ்எல்ஆரோட அவுட்டும் இருக்குது. கேன் வி யூஸ் இட் டுகெதர் ஆர் இது தனியாக யூஸ் பண்ண முடியுமா? ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பேலன்ஸ் கனெக்டர் அண்ட் அன்பேலன்ஸ் கனெக்டர். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் பேலன்ஸ் கனெக்டர் விச் இஸ் எக்ஸ்எல்ஆர். அன்பேலன்ஸ்டும் பேலன்ஸ்டும் ஒரே டைமில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ எய்தர் திஸ் ஆர் தேட். இல்லை உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போகிறீங்க, 2 ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் 2 டிலே ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த அவுட்புட் எடுத்து ஒரு ஆடியோ டிஸ்ட்ரிபியூட்டரில் கொடுத்து அதிலிருந்து அவுட்புட், அது ஒரு 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா 4 அவுட்புட்டாக மாறும். அதில் வந்து நீங்கள் வந்து செகண்டரி பேர் ஆஃப் ஆக்டிவ் ஸ்பீக்கர் டெய்ஸி செயின் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் ஸ்பீக்கரானா டெய்ஸி செயின் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஆக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா குரூப் அவுட் யூஸ் பண்ணலாம். பட் டூ நாட் யூஸ் திஸ் அவுட்புட். எய்தர் யூஸ் இது இல்லைனா இது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டைமில் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இது ஃபுட் ஸ்விட்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். ஃபுட் ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்கிற எஃப்எக்ஸ் இன்ஜினா நீங்கள் ஒரு சின்ன ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், ஒரு ஃபுட்டில் இருக்கும், கீழே இருக்கும் அந்த ஸ்விட்ச்சு, அந்த பெடல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற எஃப்எக்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் அவுட்புட்ஸு, ஃபோன்ஸோட லெவல்ஸ் இங்கே இருக்குது. ஃபோன்ஸோட லெவல்ஸ் இருக்குது, ஃபோன்ஸோட டேக் ஆஃப் இருக்குது. ஸோ ஃபோன்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டர் அவுட்புட் இருக்குது. ஸோ மானிட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மானிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் மானிட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட முடியல வேண்டாம் அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம். பிஏ அப்ளிகேஷன், லைவ் அப்ளிகேஷனில். ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மானிட்டர் யமஹாவில். ஸோ இது லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சுட்டு ரெஃபரன்ஸ்க்காக இந்த மானிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மானிட்டரை இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பிஎஃப்எல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ இதில் வரும். ஓ நைஸ். ஸோ இது பேசிக்லி ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ ஹெட்ஃபோன்ஸில் எப்படி ரெஃபரன்ஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி. எல்மே வந்து பேந்தம் பவர். யா, பேந்தம் பவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பேந்தம் வந்து 48 வோல்ட் வந்து மைக்ரோஃபோனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பிரிட் வாக்ஸோட மைக்ரோஃபோன், இது வந்து ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஸோ இது ஒர்க் ஆகணும்னா உள்ளே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இது எலக்ட்ரானிக்கு பவர் வேணும். ஸோ இந்த பேந்தம் பவர் ஆன் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ரெகுலர் டைனமிக் எப்படி வேலை செய்யணும்னா இந்த பேந்தம் பவர் தேவையில்லை. நம்ம பேசுகிற இந்த சவுண்ட் வந்து உள்ளே இருக்கிற அந்த மெம்பரேனை ஹிட் பண்ணி அது வந்து வைப்ரேட் ஆகி அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்கள் மிக்சருக்கு போய் உங்கள் மிக்சர் வந்து மைக் ப்ரீ ஆம்ப் வழியாக அதை ஆம்பிளிஃபை பண்ணி அவுட்புட் கொடுத்து உங்கள் ஸ்பீக்கருக்கு போகுது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ப்ரீ ஆம்ப்ஸ் அண்ட் அவுட்புட் ஆம்பிளிஃபைஸ் வழியாக அது வருது. அது வந்து டைனமிக் மைக்ரோஃபோன். அது கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். வேறஸ் இந்த மைக்ரோஃபோன்ஸ் வந்து சென்சிட்டிவிட்டி ஹையாக இருக்கும். ஏன்னா ஆக்டிவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இருக்குது இதில். லைக் போடியம் மைக். போடியம் மைக் அண்ட் மெனி ரெக்கார்டிங் மைக்ஸ். அண்ட் இந்த மாதிரி இதை பார்க்க டைனமிக் மைக் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு கண்டென்சர் மைக். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ஸ் இருக்குது. அண்ட் போலார் பேட்டர்ன்ஸ் மாறும், அதோட ஆடிட்ரி பேட்டர்ன்ஸ் மாறும், போலார் பேட்டர்ன்ஸ் மாறும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் கார்டியோட் மைக்ஸ், ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ மைக்ஸ் பற்றி நிறையா வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது. நாங்களும் we will also put in different type of mics and all that. That's it, I guess. எல்லாமே கவர் பண்ணியாச்சா? Yes, hopefully. And ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். we will definitely clear doubt. ஸோ ஒரு வீடியோ பார்த்து இது நீங்கள் கற்றுக்க முடியும்னா ஓரளவுக்கு கற்றுக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மிக்சரை வாங்கி ரெண்ட் பண்ணி இதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தீங்க, ஒரு டெமோ மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா you will have more idea of how a mixer is used. And we will put in more contents. So look forward. Thank you. Thanks for watching.